ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக 12க்கும் சரி 11க்கும் சரி எக்ஸாம் முடிஞ்சு நல்லா ஜாலியாக இருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அண்ட் முக்கியமாக கிரேஸ் மார்க்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓடும். நான் வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்ல போகிறேன். கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, இந்த வாட்டி எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க, அண்ட் முக்கியமாக வந்து எல்லா பேத்துக்கும் வந்து பாஸ் போடுவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் 5K நம்ம ரீச் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடி சீக்கிரம் வந்து உங்களோட பேப்பர் கரெக்ஷன் வந்து திருத்த போகிறாங்க. அண்ட் முக்கியமாக கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மார்க் வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு டே பை டே நம்ம இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து பண்ண போகிறோம். பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம டே பை டே அப்டேட் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிக்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். 12க்கும் 11க்கும் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து கிளாஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ஸ்கூல்லாம் வந்து நடத்துகிறாங்க ப்ரோ, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ரொம்ப பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்கிறீங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே 11க்கும் சரி 12க்கும் சரி நீங்கள் நல்லா வந்து எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த வாட்டி எப்படி பேப்பர் திருத்த போகிறாங்க, இந்த வாட்டி கிரேஸ் மார்க் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்து வரும். பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் திருத்த மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நார்மலாகவும் திருத்த மாட்டாங்க. மீடியமாக ஓரளவு வந்து எல்லா பேரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் மாதிரி வர மாதிரி தான் வந்து பேசிக்காக திருத்துவாங்க. அதை நினச்சி நீங்கள் எந்த ஒரு பயமும் வந்து வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே கொஸ்டின் பேப்பர் எழுதலாம் மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணும். ஓகேவா? பேசிக்காக எதை பார்த்து நான் அவங்க வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்காக எல்லா ஸ்டாஃபும் ஆன்சர் கேச்சு தான் வந்து அவங்களுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அஃபீஷியல் ஆன்சருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்படும். அதனால் நீங்கள் ஒன்றுமே எழுதலாம் மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். பேசிக்காக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணுவீங்க, கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் வந்து போட்டுருவாங்க. எல்லா ஸ்டாஃபும் உங்களை பாஸ் பண்ணி விடுறதுக்காண்டி தான் வந்து பேசிக்காக வந்து இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகலாம். அது முக்கியமாக நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். பேப்பர் கரெக்ஷன் இந்த வாட்டி நல்லா தான் வந்து இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து இருக்காது. அண்ட் ரெண்டாவதாக கிரேஸ் மார்க். ப்ரோ இந்த வாட்டி கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. 12க்கு வந்து மேத்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 11th பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. எப்போ வந்து கன்ஃபார்மான நியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியல் ஆன்சருக்கே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு தான் தெரியும் உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து இருக்குது அப்படின்னு. அதனால நம்ம வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அஃபீஷியல் ஆன்சர் கீ வரும். அதில் வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுவேன் அதை பற்றி நான் ஃபியூச்சரில். ஓகேவா? அதை நினச்சி நீங்கள் எந்த ஒரு கவலையும் வந்து பட வேண்டாம். முக்கியமாக எல்லா பேத்துக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. முக்கியமாக வந்து நீங்கள் 12th எடுத்துட்டீங்க அப்படின்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஈஸினே சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக 11க்கும் அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில் எல்லா பேத்துக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்து வரும். எல்லா பேத்துக்கும் அப்படிலாம் வந்து பேசிக்காக போட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஓரளவு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்து ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா பேரும் எந்தெந்த சைட்லலாம் மார்க் போட முடியுமோ அப்படிலாம் போட்டு வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. முக்கியமாக மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்குக்கு கண்டிப்பாக மார்க் வந்து இருக்குது. அது வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நீங்கள் ஃபார்மல் எழுதுனா கூடியும் ஏதாவது ஒரு மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. பாஸ் எடுக்கிறது இங்கே மேட்ரே கிடையாது, மார்க் எடுக்கிறது தான் இங்கே மேட்ரு. அதனால பேசிக்காக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் என்னோட பர்சனலி நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா போன வருஷம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நான் இந்த வாட்டி 12க்கும் சரி 11க்கும் சரி கொஞ்சம் ட்விஸ்ட் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு. மற்றபடி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 12க்கு வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா? நிறைய பேருக்கு இதுவுமே கொஸ்டின் இருந்துச்சு. 11க்கு வந்து ஏப்ரல் 20 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 20 அப்படி இல்லைனா 21 இந்த 2 டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 12க்கு ஏப்ரல் 4லேருந்து 5 அந்த 2 டேட்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நான் 10க்கு பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூடியும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் வந்து நம்மளோட சேனலில் வரப்போகுது. ஓகேவா? கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷனும் வரப்போகுது. மறக்காமல் பண்ணிடுங்க.